SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். போலியான பேஸ்புக் பதிவால் கஜேந்திரகுமார் எம்பிக்கு நடந்த கதை. உயிரிழந்ததாக நாடகம் ஆடிய மஹிந்தவின் நெருங்கிய சகா விமான நிலையத்தில் கைது. நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. கோட்டை ரயில் நிலையத்தில் தமிழ் மொழிக்கு வந்த சோதனை. அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கும் வடகொரியா உறுதியளித்து கிம் ஜாங் உன். தொடர்வன விரிவான செய்திகள். போலி தகவல் ஒன்றை நம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது யாழ் பலாலி போலீசார் வழக்கு தாக்கல் செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியிருந்தார். இதன் பின்னர் விகாரியை இடிக்க வாரீர் என்று அவர் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விசம பிரசாரம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அறிந்ததும் அவரது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தினூடாக குறித்த செய்தி போலியானது என்று பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் தனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தார். குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் பலாலி போலீசாரினால் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கஜேந்திரகுமாருக்கு 14ஆம் தேதி அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது. துபாயில் வாகன விபத்தில் உயிரிழந்து போனதாக பொய் பிரசாரம் செய்து அங்கு பதுங்கியிருந்த நிலையில் நாடு திரும்பிய டென் பிரியசாந்த் கைதான நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் டென் பிரியசாந்த் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கல்கமுவ நீதிவான் நீதிமன்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த டான் பிரியசாந்த் நேற்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக செயல்பட்ட டான் பிரியசாந்த் அரசியல போராட்டத்தின் போது பாரிய வன்முறையில் ஈடுபட்டவர்களில் முதன்மையானவர் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கோட்டை ரயில் நிலையத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு வடிவம் எழுத்துப்பிழைகளுடன் காணப்படுவது சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் உள்ள பெண்களுக்கான ஓய்வறை ரயில்வே திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சுத்தமான மேம்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வறை மக்கள் பாவனைக்கு தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஓய்வறையின் பெயர் பலகையில் தமிழ் மொழிபெயர்ப்பு வடிவம் எழுத்துப்பிழைகளுடன் காணப்படுவது சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரச சேவையில் நிலவும் 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். இதன்படி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 பாதுகாப்பு அமைச்சில் 9 விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் 179 நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் 132 கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 400 வெற்றிடங்களும் உள்ளன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் 161 சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் 3519 மேல் மாகாண சபையில் 34 வெற்றிடங்களும் காணப்படுகிறது. கிழக்கு மாகாண சபையில் 5 இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் 17 வெற்றிடங்கள் என்று மொத்தமாக 7456 வெற்றிடங்கள் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவற்றினை நிரப்புவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு தனது நாட்டின் ஆதரவு தொடரும் என்று வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சுமார் 11,000 வீரர்கள் போரின் முன்கள வரிசைக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். ஆனால் முன்பு கடுமையான இழப்புகள் காரணமாக அவர்கள் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான நீதியான காரணத்தை வடகொரியா தொடர்ந்து ஆதரிக்கும் என்று வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா இடையே அதிகரித்து வரும் ராணுவ ஒத்துழைப்பு குறித்து கவலைகள் எழுந்துள்ள நிலையில்
கிம் வடகொரியா தனது அணு ஆயுத திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியிருக்கிறார். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வடகொரிய துருப்புகள் மீண்டும் முன்னிலை போர்க்களத்திற்கு திரும்பியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்களின்படி வடகொரியா சுமார் 200 நீண்ட தூர பீரங்கி படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. எதிர்காலத்தில் வடகொரியா கூடுதல் வீரர்கள், ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை அனுப்பக்கூடும் என்ற சாத்தியம் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலியான பேஸ்புக் பதிவால் கஜேந்திரகுமார் எம்பிக்கு நடந்த கதை. உயிரிழந்ததாக நாடகம் ஆடிய மஹிந்தவின் நெருங்கிய சகா விமான நிலையத்தில் கைது. நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. கோட்டை ரயில் நிலையத்தில் தமிழ் மொழிக்கு வந்த சோதனை. அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கும் வடகொரியா உறுதியளித்து கிம் ஜாங் உன்.